ஜெர்மனியில் 2025ஆம் ஆண்டில் குடிமக்களாக மாறிய பெரும்பாலானோர் தாங்கள் பிறந்த நாட்டின் குடியுரிமையை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினர். பல நகரங்களில் புதிய குடிமக்களில் 85 முதல் 98% இரட்டை குடியுரிமையை பெற்றனர். 2024ஆம் ஆண்டில் ஜெர்மன் தனது குடியுரிமை சட்டத்தில் மாற்றங்களை செய்த பின்னர் இந்த இரட்டை குடியுரிமை விடயம் அங்கீகரிக்கப்பட்டது. ஜெர்மன் குடிமக்களாக மாறும்போது பெரும்பாலானோர் தங்களது பழைய கடவுச்சீட்டை தக்க வைத்துக் கொள்ள இந்த புதிய சட்டம் அனுமதிக்கிறது. இருப்பினும் சில நாடுகள் இரட்டை குடியுரிமையை அனுமதிப்பதில்லை. இந்தியா, எத்தியோப்பியா மற்றும் எரித்ரியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் தங்களது சொந்த நாட்டு குடியுரிமையை கைவிட வேண்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தின்படி குடியுரிமை பெறுவதற்கான தேவையான வசிப்பிட காலம் 8 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. எனினும் சமூகத்துடன் நன்கு ஒருங்கிணைந்த மக்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை வழங்கிய ஒரு சிறப்பு விரைவு வழித்தடம் புதிய அரசாங்கத்தால் நீக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் புதிய குடியுரிமை விண்ணப்பங்களின் எண்ணிக்கை சற்றே குறைந்து சுமார் 1,89,000 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அத்துடன் பல விண்ணப்பங்கள் இன்னும் பரிசீலனைக்காக காத்திருக்கின்றன. 2025ஆம் ஆண்டில் ஜெர்மன் 1000க்கும் அதிகமானோருக்கு குடியுரிமை வழங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. சிரியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் ரஷ்யாவில் இருந்து வந்தவர்களே புதிய குடிமக்களின் பெரும் பகுதியினராக உள்ளனர். அதே நேரத்தில் ஜெர்மனியில் தஞ்சம் கோரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் கணிசமாக குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.